டேய் ரோட்ல யாருன்னா வராங்களா படுறா. யாரும் இல்லை வாணா. டேய் தாகமா இருக்குது, தண்ணி வாங்கிடுவா போய். சரிண்ணா. இதோ பாரு, நம்ம ஆளுங்களா இருக்கிறாங்களான்னு பாரு, பார்த்துட்டு தண்ணி வாங்கு. கண்டதுகிட்ட தண்ணி வாங்காத, புரியுதா? வழக்கமாக வாங்குறது தான்ண்ணா, நான் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வா. உருளைக்கிழங்கு சல்ல கட்டி தூங்க போச்சு. ஐ காரு ஐ ஹா ஹா ஆ ம் ம் அப்பா ஐயோ பாப்பா 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 ஐயோ ரத்தம் வருது. என்னாச்சு? டேய் அது எந்த கழுதுன்னு தெரியல, என்ன ஜாதின்னு தெரியல, நேரா வந்து வண்டியில கை வச்சுச்சு. ஒரே அடி சுருண்டு விழுந்துச்சு பாரு. மகன யாருன்னு தெரியாம வந்து வண்டியில கை வைக்கிறா. விட்டேன் ஒண்ணு. சரி நீ வண்டி ஏறுற. வேற ஆஃபீஸ் தான்ண்ணா. டேய் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணா. சரிண்ணா. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் எது வந்தாலும். டேய் வண்டி ஹாஸ்பிட்டல் விடுற. டேய் யாரா நீ? என்னடா கீழ வண்டி ஹாஸ்பிட்டல் விடுற. ம் சாரி. யாரா அவன்? அவன்கிட்ட போய் சாவி வாங்கிட்டடா. நான் போகலண்ணா, நீயே போய் வாங்கினோண்ணா. நானே போயிட்டு வாங்கிட்டு வரேன்டா. ஏய் அதுதான் ஒன்னாவல, சாவியை குடுற. யோ நாயா பேசுற? அதுக்குன்னா ஏய் வேற என்ன பேச சொல்ற? அது என்ன சாதி தெரியுமா உனக்கு? அது எனக்கு தெரியாது. ஜாதினா என்ன சொல்லு. ஜாதினா ஜாதி. நாங்கெல்லாம் பார்க்க எவ்வளவு கௌரவமா இருக்கா, அதுங்கெல்லாம் சோத்துக்கே வழி கிடையாது. நீங்களான்னு சொன்னியே, நீங்கன்னா யாரு? உங்க ஜாதிக்கு பேர் வச்சது யாரு? தெரியாது. சரி உங்க ஜாதி பிறந்தது எப்போ? தெரியாதுடா. சோபா. சரி உங்க தாத்தாக்கு தாத்தா எந்த ஜாதி? தெரியாதுன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் எதுவும் தெரியாது, ஜாதியை கட்டினாலே நீ. ஏய் உனக்கு தெரியுமாடா ஜாதினா நானு? தெரியாதுங்க. எனக்கு தெரியும் அங்கிள். ஜாதின்னு கட்டினது அவனுக்கே ஒண்ணும் தெரியல, உனக்கு எப்படிமா தெரியும்? தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், கேக்குறீங்களா? ஓகேமா. நம்ம முன்னோர்கள் வாழும் பொழுது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் தக்க வச்சுக்கவும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பண்ற தொழிலை வலிமைப்படுத்த நினைச்சாங்க. அதற்காக அவங்க தொழிலுக்கு ஏற்ப கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எடுத்துக்காட்டுக்கு இந்த அங்கிள் பணம் செய்யறவரு, இவரு மரம் பின்றவரு. இவங்க வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணன், இவங்க வீட்டுல ஒரு அக்கா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க 2 பேர் வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? 2 பேரோட தொழில் வேற வேறல. அதனால அவங்க பொருளாதாரத்துல உயர முடியாது. பொருளாதாரம் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை கஷ்டமாயிரும்ல. இது நாளடைவுல என்னாச்சுன்னா, இந்த வீட்டு பையன் அந்த வீட்டு பொண்ணை கட்டக்கூடாது, அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு பையனை கட்டக்கூடாது. இவங்க வேற அவங்க வேற ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவங்கள மாதிரி பணம் இருக்கிறவங்க உயர்ந்துட்டாங்க, என்ன மாதிரி ஏழைங்க தாழ்ந்துட்டாங்க. இப்படிதான் நாளடைவுல ஜாதிகளா மாறிடுச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அசத்திட்டமா. இப்போ கூட உங்களுக்கு புரியலனா நீங்க வாழ்றதே வேஸ்ட். எங்க அப்பா
ஐயா என் குழந்தைக்கு என்னாச்சு ஐயா? என் குழந்தை அண்ணா வரும்போது கார்ல இந்த கல்லு தடிக்கு பாப்பா கீழே வந்துச்சு. ஏதோ கார்லன்னு சொன்னியே தம்பி, ஃபோன் பேசும்போது. பாப்பா கீழே வந்துச்சுல்ல, அண்ணன் தான் கார்ல கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாருண்ணே. அந்த ஐயா எங்கே தம்பி இருக்கிறாரு? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, என் வம்சத்தையே காப்பாற்றிட்டீங்க ஐயா. என் வாலிப வயசில் நான் மாடாக உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றினேன். 30 வயசில் ஒரு விபத்தில் என் பார்வையை நான் இறந்துட்டேன் ஐயா. 10 வருஷமா என் வாழ்க்கையே இருண்டு போச்சு ஐயா. வெளிச்சமாக என் மனைவி வந்தா 40 வயசு, அவளும் ஒரு பெண் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அவளும் போய் சேர்ந்து. அவள் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா தெரியுமா? இது உனக்கு பொண்ணு கிடையாது, உங்கள் அம்மான்னு சொல்லி கையில் கொடுத்தா ஐயா. நீங்கள் காப்பாற்றுனது என் பொண்ணு இல்லை ஐயா, எங்கள் அம்மாவை. ஐயா இனிமேல் நீங்கள் தான் என் குலசாமி. பாப்பா அப்பா போலாமாம்மா? ஐயா வரேன் ஐயா. வண்டியால தானே நம்ம நேரம் ஆயிட்டோம், இன்னும் இருக்கக்கூடாது. அப்பா ஒரு நிமிஷம். அங்கிள் நில்லுங்க. அங்கிள் நான் காரை தொட்டதுனால உடைக்கிறீங்களா? அங்கிள் காரை உடைக்காதீங்க அங்கிள், அழகா இருக்கு. அங்கிள் நான் வேணா தொட்ட இடத்த கழுவி விட்டு போகவா? கோவப்படாதீங்க, நான் டாக்டர் கிட்ட போய் கிளாஸ் வாங்கிட்டு வந்து கழுவவா? போய் உங்க அப்பா கூப்பிட்டு வா. என்னங்க ஐயா கூப்பிட்டீங்க? அண்ணா நம்ம கார்ல வந்துருங்க, வீட்டுல இருந்து விட்டுறேன். ஐயா உங்கள் கார் பக்கத்தில் நிற்கிறதுக்கே நாங்கள் தகுதி இல்லாதவங்க ஐயா. கார்லலாம் வேணாங்க ஐயா. யோ நீங்களாம் உங்களை தாத்த தான் நாங்களாம் ஜாதி வெறி பிடிச்சி அலையிறோம். இயற்கை நம்மலாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு நம்ம குழந்தை மூலமா தெரிய வச்சிச்சியா. மாற்றத்தை நம்மள இருந்து தொடங்கலாம்யா. இயற்கை அன்னைக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். இனிமே உங்களுக்கு இது தேவைப்படாதுங்கய்யா, நான் இருக்கேன். நம்ம சேர்ந்து ஒன்னா பயணிப்போம். வாண்ணே போலாம். சரிப்பா.